வாய்ப்புள்ள. மைதானம் நாங்க மாட்டு கொட்டா மாதிரி இருக்கு. ஹலோ, வாத்தியார பாக்கணும். எந்த வாத்தியார? டேய், ஊருக்குள்ள எத்தனை வாத்தியார் இருக்காங்க? கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை வாத்தியாரங்க. வாத்தியார, பெரிய வாத்தியார பார்க்க வந்திருக்காங்க. தோல்ல கிடக்கல்ல, அவன் தான் மாப்பிள்ளை வாத்தியார் போட்டிருக்கு. வாத்தியார, என்ன பெரிய வாத்தியார பாக்கணுமா? வாங்க. இவனுக்கு பெரிய வாத்தியார. ஏன் பேய் கூப்பிட்ட உடனே சடன் பிரேக் அடிக்கணும்? சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன், சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும். இப்ப எது 10 நிமிஷத்துல உயிர் போற மாதிரி கத்தன? உங்களை பார்க்க வந்திருக்காரு. கூட்டத்தோட வந்தவங்களே குளிர் ஜோரத்தோட ஓடி இருக்காங்க. தம்பி ஒத்தையில வந்திருக்க, என்ன விஷயம்பா? ஒத்தையிலையா? என் பேரு சீனு. நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. என்ன விஷயமா வந்திருக்க? மாதவி. மாதவி? மாதவியோட மாதவியோட ஃப்ரெண்டுங்க. வாத்தியாரே, அவனை பார்த்தா கல்யாணத்துல சண்டை போட வந்த மாதிரி இருக்கான். ஏன் திமுங்கலம்? அவன் மூஞ்ச பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி இருக்கிறான், கல்யாணத்துல சாத்துக்குடி போய் போட வந்த மாதிரி இருக்கிறான். தம்பி, கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு, போய் கழுவிட்டு வந்துடுறேன். அந்த வெட்டுப்புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துட்றான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. ச்சே, என்ன பொழப்படா இது? அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீதான் என்னை பத்தி கேவலமா பேசியிருக்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அப்புறம் பயில்வானுங்களா, அறுப்புக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு 500 ரூபா பிரிச்சு நம்ம சின்ன தீச்சட்டி. வாத்தியாரே, நாம மோசம் போயிட்டோம். ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் உங்க மாமா தோட்டத்துக்கு போயிட்டாங்க. டேய், எங்க மாமன் கூப்பிட்டா எங்க அத்தையே போவாது, அப்புறம் எப்பறம் ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் போறாளுங்க? உங்க மாமா தோட்டத்துல பால் வருதா? என்னது, மாமன் தோட்டத்துல பால் வருதா? அமைதி. நான் சொல்றத கேளுங்க தாய்மார்களே, அமைதியா இருங்க. உங்க எல்லாருக்கும் பால் இருக்கு. பசுமாட்டுல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க, பச்சை மரத்துல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க. ஆனா தோட்டத்துல இருந்து பால் வந்து பாத்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. நேத்து ராத்திரி பெருமாளே நேரடியா என்கிட்ட வந்து உன் தோட்டத்துக்கு பார்க்கடல இருந்து ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்குனா என் வீட்டு தோட்டத்துல, கிணத்துல, ஊத்துல எல்லாத்துலயும் பால் வர ஏற்பாடு பண்றேன். செய்வீங்களா? ஏன் பேய் எப்படி தோட்டத்துல பால் வருது? அது எப்படி வாத்தியார பால் வருது? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் வாத்தியார நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. ஏங்க இதுக்கெல்லாம் என்னங்க யோசனை? தண்ணி டேங்க்ல பால் பவுடர் கலந்துருப்பாங்க. இல்ல நோமா, ஹோட்டலுக்காருக்கு தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி கூட தெரிய மாட்டேது. நீ எல்லாம் பாஷா பாயிட்டு எப்படிதான் பாடி கடா இருந்தியோ, இதுல வேற சிங்க வேலைக்கு சேர்த்து ரெக்கமெண்டேஷன் வேற. போனோம் ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. என்ன மாப்பிள்ள நடுத்தருக்கு வந்துட்டீங்க? ஜீப்ல வந்தா நடுத்தெருல தான் வரணும். 4 வீட்டுக்குள்ள பூந்தா வர முடியும் பால்கார. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. என் பொண்ணு உன் முறை பொண்ணு தானே? பேசாம மாதவியை கட் பண்ணி விட்டுட்டு என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லி தேர்தல்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். பொண்ணாடா பெத்து வச்சிருக்கிற, தாயபாசு தாவணி கட்டின மாதிரி இருக்கு. இத பாரு, என் பொண்ணை நீ கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தேர்தலையே நான் நிக்கிறேன். நீ பரம்பரையா ஜெயிச்சிட்டு இருக்க பதவி நீ ஓன்னு சொல்லு, நான் விட்டு கொடுத்துறேன். விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டு புலி. சரிங்கடா சரிங்க, பாக்குற இந்த கல்யாணம் எப்படி இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறேன், மாதவியும் கட்டுறேன். அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, ஒட்டு மொத்த மீசையும் வழிச்செடுக்கிறேன். குத்துறேன் திமுங்கலம். நீ என்ன பண்ற, நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல வச்சு. சரி வாத்தியார. பேயே திமுங்கலம் பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாத்தியார. மண்ட கசாயம்
தென்னந்தோப்புல வச்ச பருத்தி மூட்டை எடுத்துட்டு வந்தேன் மறுபடியும் நீ நம்ம குடோன்லயே சரி, வச்சு வாத்தியாரே. கிளம்பு சார் ஆ? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே அதான் நீங்க வாங்க ஹோட்டலுக்கார வாடா வெட்டுப்புலி வா 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 தாத்தா இத புடிடா தாத்தா இந்தாடா இந்த மாலையை நீ வச்சுக்கோ. வேணாம் தாத்தா செயின் இல்லாம பார்த்தா நீ தோட்டக்கார மாதிரி ரொம்ப அசிங்கமா இருப்ப நீயே போட்டுக்கோ டேய், அந்த சாராய மேட்டர்ல ஆ. மருதமுத்துவ மண்ணக்காவ வச்சியே அதுக்கு பரிசு தர வேண்டாமோ? ஓ அதுக்கா ஆ. அதுக்கு நீ பரிசு கொடுக்குறதா இருந்தா அதோ இவருக்கு தான் கொடுக்கணும் ம்? யாருன்னு பாக்குறியா ஆ. மாதவியோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக வந்திருக்காரு தம்பிய சாப்பிட கூட்டிட்டு வாடா. ஆ. பேய் பிசாசே டியூட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்கோம் இந்த நேரத்துல நீ என்ன பண்றீங்க இல்லங்க தூக்கம் இல்ல அதான். ஆமா நீங்க என்ன பண்றீங்க? மாதவியை கடத்த போறதா எனக்கு தகவல் வந்திருக்கு என்னது மாதவியா 12 மணி கடத்த போறாங்களா? கடத்த போறாங்க தானே சொன்னேன் 12 மணி நான் சொல்லவே இல்லையே இது வந்து இதுக்கே டென்ஷன் ஆயிட்டியே கடத்த போறவன் யாருன்னே எனக்கு தெரியும் அது நான் இல்லைங்க அது மாதவி அது வந்து மாதவி காரு 12 மோட்டுகார் கட்டிக்கு போற நானே கம்முன்னு இருக்கேன் கல்யாணத்துல முயது வந்த நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க நீங்க பயப்படுற அளவுக்கு கடத்த போறோம் பெரிய வஸ்தாது இல்ல இந்த ஒரு ரூபாய் ஊதுவத்தி மருதமுத்து ஏங்க ம். மருதமுத்து ஆளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஆ? எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல் ஐயோ ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடுறான் செட்டி உள்ள கட்டெரும்பு போய் கடிச்சு வச்சிருச்சா ம்? முதலாளி சாராய மேட்டர்ல நம்மள கவுத்ததே இவன் தான். அப்படியா? போட்டு தள்ளுங்கடா. ஐயோ டேய் நீ மாதவி தோஸ்தா இல்ல தோஸ்தானவடா என்ன கிசடி தான் இவ்வளவு தூரம் ஓடி போய் ஓடி வந்தியா பக்கத்துல உட்காந்து இருந்தேனே அப்பவே பட்டுன்னு கொடுக்க வேண்டியதானே எழுந்துடா எழுந்துடா என்னடா ஆம்பளை நீ சந்தில மருதமுத்து ஆளுங்க 40 பேர் என்ன துரத்திட்டு வந்தாங்க சார். 40 பேரா ஆ. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா வாத்தியாரே, ஆ. ஒரு நிமிஷம் வீட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டான். ஏன் தெரியுங்களா காலில் சுகர் மாத்திரை போடல கை கால்லாம் நடுங்குது போட்டு வந்துட்டான். சுகர் வந்தவன் பைல்ஸ் வந்தவன் பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும் ஏச்சி, வாங்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பொண்ணை தூக்க நம்ம வீட்டுக்கே வந்திருப்பான். நம்ம வீட்டு பொண்ணு தூக்க நம்ம வீட்டுக்கு வராம பின்ன பக்கத்து வீட்டுக்கு போவாங்க அரை போது இருந்தாலும் யாரை எழுப்பி விட்டுது வா வெட்டுப்புலி சகுனம் சரியில்லை. காலையில குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூஜையை போடணும்.